நினைவிழுக்கும் வரை கடுமையாக தாக்கப்படுவார். பிலால் ரலி அவர்கள் உம்மையா இப்னு கலஃபுடைய அடிமையாக இருந்தார்கள். உம்மையா அவர்களது கழுத்தில் கயிற்றை கட்டி சிறுவர்களிடம் கொடுப்பான். சிறுவர்கள் அவரை மக்காவில் கரடுமுரடான மலைப்பகுதியில் இழுத்துச் செல்வார்கள். கயிற்றின் அடையாளம் அவர்களது கழுத்தில் பதிந்துவிடும். அவர்கள் அஹத் அஹத் என்று சொல்லிக் கொண்டிருப்பார்கள். சில வேளைகளில் உம்மையா பிலாலை மிக இறுக்கமாக கட்டி தடியால் கடுமையாக தாக்குவான். பிறகு சூரிய வெப்பத்திலும் போடுவான். உணவளிக்காமல் பசியால் துடிக்க வைப்பான். சுட்டெரிக்கும் சூரிய வெப்பத்தில் பாலைவன மணலில் கிடத்தி அவர்களது நெஞ்சின் மீது பாறாங்கல்லை தூக்கி வைப்பான். அப்போது பிலாலை நோக்கி, அல்லாவின் மீது ஆணையாக, நீ சாக வேண்டும் அல்லது முகம்மதின் மார்க்கத்தை நிராகரித்து லாத் உஜ்ஜாவை வணங்க வேண்டும். அதுவரை நீ இப்படியேதான் இருப்பாய், உன்னை விடமாட்டேன் என்பான். அதற்கு பிலால்